ஒரு பவுலில் நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு ஃபுல் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சில்லி சிக்கன் 65 மசாலாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வெனிகரும் அதே மாதிரி மஸ்டர்ட் ஆயிலும் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. சிக்கன் கூட நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ்அப் ஆகணும். இப்போது மிக்ஸ்அப் ஆனவுடனே இதை வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 2 hour வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரும்பவும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதை எடுத்துட்டோம். இப்போ நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையருக்கான அந்த ட்ரேவை எடுத்து ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து நல்லா தடவி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து அடுக்கி வச்சிடலாங்க. நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறோம், அந்த கான்செப்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ட்ரேஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஓவனை ஓப்பன் பண்ணி அதில் வச்சுட்டு ஏர் ஃப்ரைக்கான ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் நம்ம செட் பண்ணியிருக்கோம். 17 நிமிஷம் வச்சு எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் 65 ஏர் ஃப்ரையில் ரெடி ஆகிடுச்சு.